ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த ஐபிஎல் 2026ல ஒரு டேஞ்சரஸான டீம் இருக்குன்னா அது வேற யாரும் இல்ல கைஸ், எல்எஸ்ஜி தான். பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ரெண்டுமே பேலன்ஸா மெயின்டைன் பண்றாங்க. ஒரு டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான அற்புதமான டீம் கையில இருக்கு. சரியா? ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷனு, கேப்டன் ரிசர்வ் பண்ணிட்டு ஃபார்ம்ல இருக்கணும். ஃபார்ம்ல இருந்தா போதும், எல்ஐசியை யாராலையும் தடுக்க முடியாது. அடிச்சு காலி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்குவாட் அந்த மாதிரி இருக்கு. டொமஸ்டிக் பிளேயரை ஒரு 2 வருஷமா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. சோ அது ஒண்ணு. அதாவது ஆகாஷ் சிங்கா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், மயங்க் யாதவா இருக்கட்டும், மோனிஸ் கானா இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், இந்த மாதிரி டொமஸ்டிக் போலர்லாம் நல்லா ரெடி பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வந்து. சோ அப்படி பார்க்கும்போது ஸ்குவாடும் தரமா இருக்கு. இதுல வந்து பவுலர் முகமது சமி உள்ள வந்திருக்காரு, ஆண்ட்ரே நோச்சியா இருக்காப்ல, வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. ஒரு சில எஸ்ஆர்எச் எல்லாம் பார்க்கும்போது பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், பவுலிங் வீக்கா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. கன்சர்ன் சூப்பரா இருக்கு, பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி. வாங்க இப்ப பிளேயிங் லெவல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்க்ஸும் மார்க்ரம் தான் ஆட போறாங்க. சரியா? அடிச்சு தூள் கலப்ப போறாங்க. இந்த தடவை மார்க்ரம் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்காரு. சோ மிச்சல் மார்க்ஸ் கூட, அது போக ஒன் டவுன்ல இந்த தடவை பண்ட் இறங்குறதா சொல்றாங்க. பண்ட் இறங்கினாலும் சரி, பூரன் இறங்கினாலும் சரி, முடிஞ்சு ஆப்பனோட பவுலிங் யூனிட்டை காலி பண்ணணும். அது ஒண்ணுதான் அவங்களோட கோலா இருக்கும். தரமான பேட்டிங் இந்த சீசன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப மார்க்ரம், மிச்சல் மார்க்ஸ், பண்டு, பூரனு, அதுக்கடுத்து ஜாஸ் இங்கிலீஷ் இல்லைன்னா மேத்யூ ட்ரீசி ஆடுவாப்ல. அது இல்லைன்னா பதோனி, அப்துல் சமாத். அப்துல் சமாத் வந்து இம்பாக்ட் சப்பாப் தான் வருவாப்ல. பதோனி ஆடுவாப்ல. பினிஷிங்ல வந்து பண்டு பதோனியுமே பாத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஆடிடுவாங்க. அது போக அப்துல் சமாத்தும் இம்பாக்ட் சப்பா உள்ள வருவாரு, சூப்பரா பண்ணிடுவாங்க. சோ பவுலிங்ல வரும்போது பாத்தீங்கன்னா, அதாவது முகமது சமி, திக்வேஷ் சிங் ராதே, சபாஸ் அகமது, ஆவேஸ் கான், மயங்க் யாதவ், இவங்கெல்லாம் பவுலர். 3 பேஸ் 2 ஸ்பின்னரோட போறாங்க. அது போக வேணும்னா இம்பாக்ட் சப்ல எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா பதோனி ஓவர் போடலாம். மிச்சல் மாசம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருக்காரு. ஓவர் போடுறதா வேற பேச்சு அடிபடுது. போட்டாருனாலும் நல்லதுதான். ஆக மொத்தம் பவுலிங்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இம்பாக்ட் சப்ல கூட ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்து தரமா போடுவாங்க. ஏன்னா டொமஸ்டிக் பவுலரை ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற ஒரே டீம்னா அது எல்எஸ்சி தான். அவங்களுக்கு தேவை மெயின் பண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பண்ட் ஃபார்ம்ல இருந்தா போதும், டீமை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்எஸ்சி வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருந்தா பிளே ஆஃப் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்லி ஃபைனல் தான் டைரக்டா. என்ன கப்பு வருமா இல்லையா, பண்ட் கையில தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, கப்பு அடிப்பாங்களா இல்லையா? கமெண்ட்ல தட்டுங்க. அதாவது எல்லா டீமுமே ஃபேன்ஸோட நல்லா ஒரு செலிப்ரேஷன் மோட்ல பக்காவா ஃபேன்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா எல்எஸ்சி வந்து இன்டர்நெட்ல, அதாவது சோசியல் மீடியாலயும் சரி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பேக்வேர்ட்ல இருக்காங்க. எந்த ஒரு ஹைப்பையும் கொடுக்காம அவங்களாட்டுல அவங்க கேம்ல போயிட்டு இருக்காங்க. சோ சைலண்டா வந்து சம்பவம் பண்ண போறாங்கிறது கிளியரா தெரியுது. பார்க்கலாம். ஸ்குவாட்ல சூப்பரான ஸ்குவாட்னா இது எல்எஸ்சி ஸ்குவாட் தான். தரமா இருக்கு. கமெண்ட தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.